ஒரு மீட்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் மீட்பரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த மீட்பரை குறித்து பேச வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக தொடர்ந்து சில வாரங்களாகவே நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கானவைகள் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவைகள் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் என்ன? அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை ஏன் பெறாமல் போய்விட்டோம் என்பதை கண்டுகொள்ள முடியும். நம்முடைய தவறு என்ன என்பதை கண்டுகொண்டால்தான் சரியான பாதையை தெரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகள் பரீட்சை எழுதிவிட்டு வந்தவுடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வைத்து அவசரமாக கைடை எடுத்து பார்ப்பார்கள். நான் எழுதுனது சரிதானா என்று. சரியாக இருக்கும் என்றால் சந்தோஷப்படுவார்கள், தவறாக இருக்கும் என்றால் வருத்தப்படுவார்கள். இனி அவர்கள் வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நமக்கு ஒவ்வொரு முறையும் நான் செய்தது சரிதானா என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒருவேளை தவறு செய்திருந்தால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். இதுதான் நம்முடைய கடைசி சந்தர்ப்பம் அல்ல, ஆனால் இதுதான் ஒருவேளை கடைசி சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய ஜீவன் நிலையற்றதாக இருக்கிறது. எனவே இந்த காலவேளையில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. பரிசுத்த ஸ்தலம், அங்கே போக்குவரத்து செய்கிற துன்மார்க்கர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்தில் அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு மறக்கப்பட்டார்களாம். இன்றைக்கும் 2 கூட்டத்தை பற்றி உங்கள் மத்தியில் பேச போகிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர்கள். பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய சபை. பரிசுத்த ஸ்தலம் என்பது காலாகாலமாக உருவம் மாறிக்கொண்டே வருகிறது. ஆண்டவர் ஆரோன் மோசேயை கொண்டு வனாந்திரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை செய்தபோது அந்த கூடாரம் பரிசுத்த ஸ்தலமாக இருந்தது. இரண்டாவதாக சாலமோனை கொண்டு தேவன் தேவ ஆலயத்தை கட்டின போது அது என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுடைய ஆலயம் ஒரு கட்டிடத்தை ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும் பொழுது தேவ பிள்ளைகள் கூடி வருகிற சபையை என்னுடைய பரிசுத்த ஸ்தலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நீங்கள் ஆழமாய் தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம்தான் பரிசுத்த ஸ்தலம். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களில் தேவன் தம்முடைய சபையைத்தான் பரிசுத்த ஸ்தலமாக சொல்லுகிறார். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்கிறவனாக நான் இருக்கக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவனாக நான் இருக்க வேண்டும். 2 கூட்டத்தை வேகமாக நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர்கள். போவது பரிசுத்த ஸ்தலம், வாழ்வது துன்மார்க்கமாக. துன்மார்க்கம் என்றால் என்ன? துன்மார்க்கம் என்றால் தேவன் நியமித்த வாழ்க்கையை விட்டு மாறாக வாழ்வது. தேவன் எப்படி வாழச் சொல்லுகிறாரோ அப்படி வாழாமல் அதற்கு நேர் மாறாக வாழ்வதுதான் துன்மார்க்கம். எப்பொழுதுமே வேதம் 2 காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சக்திகள் என்று பார்க்கும் பொழுது ஒன்று தெய்வத்தினுடைய சக்தி, இன்னொன்று பிசாசுடைய சக்தி. பெரிய அளவில் தேவன் ஒருவர் இருக்கிறார், சாத்தான் ஒருவன் இருக்கிறார். அதற்கப்புறம் பாருங்கள், இதற்கு பின்பு நீதிமான் துன்மார்க்கன் என்கிற 2 கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசிகள் அவிசுவாசிகள் என்கிற கூட்டம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் துன்மார்க்கனுடைய கூட்டத்தில் இருக்கும்படி அழைக்கப்படவில்லை, பரிசுத்தவான்களுடைய சபையில் இருக்கும்படி தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார்.
ஆமென் சொல்லுவோமா? எனவே பரிசுத்தவான்களுடைய சபையில இருப்பதற்கு தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் நான் யாராக வாழ வேண்டும்? ஒரு பரிசுத்தவானாக வாழ வேண்டும். பரிசுத்தவானாய் வாழ்வதற்குத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். நீங்கள் வேதத்திலே லேவியராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இந்த நாதாப் அபியூ என்று சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்றால் பரிசுத்தவானாக அல்லது மகா பிரதான ஆசாரியனாக அழைக்கப்பட்ட ஆரோனுடைய குமாரர்கள். இந்த ஆரோனுடைய குமாரர்கள் ஆரோனை போலவே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நான் சில வசனங்களை சொல்லுகிறேன், வேகமாய் வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய நாதாப் அபியூ எலெயாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. ஆண்டவர் இங்கே தெளிவாய் சொல்கிறார், ஆரோன் மட்டுமல்ல அவனுடைய குமாரராகிய நாதாப் அபியூ எலெயாசார் இத்தாமார் இந்த 4 பேரையும் ஆண்டவர் அழைக்கிறார். அப்ப இந்த நாதாபும் அபியுவும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் யாரு? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஒரு கம்பெனி நம்மளை அழைக்கல, ஒரு முதலாளி நம்மளை அழைக்கல. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருக்காய் வாழும்படி உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த நாதாப் அபியூவை பற்றி நான் சொல்லுவதற்கு முன்பாக அவர்கள் எங்கே செத்தார்கள்? எங்கே செத்தார்கள்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே செத்தார்கள். ஏன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் செத்தார்கள்? கர்த்தருடைய அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. ஐயா, ஊழியத்துக்கு அழைத்ததே கர்த்தர் தான். அதே கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய ஆலயத்தில் வைத்து அவர்களை கொன்று போடுகிறார். அப்படி அரக்க குணமுள்ள தெய்வமா? அழைத்தவர் அவர்தானே. அவனுக்கு அழைப்பு கொடுத்த தேவன் அப்பொழுதுதான் முதல் முறையாக ஊழியத்துக்கு வருகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அடித்து போட்டார். ஏன் என்பதை நான் சொல்லுவதற்கு முன்பாக இவர்கள் அழைப்பு பெற்றவர்கள் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. யாத்ராகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 12 - 16 வரை வாசிங்கள். பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நான பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி அவர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக. அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். இந்த வசனங்களில் பாருங்கள், அழைக்கப்பட்ட இந்த நாதாப் அபியூ இன்னும் இந்த 2 பேர், மொத்தத்தில் 5 பேர் அங்கே இருக்கிறார்கள். ஆரோனும் அவனுடைய குமாரர்கள் 4 பேர். தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்து அவர்களை அலங்கரிக்கிறார்கள். தேவன் சொன்னபடியே மோசே அப்படியே செய்தார். சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசுல பதிகிறதுக்காக நான் திரும்ப கேட்கிறேன். அவர்கள் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். லேவியராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். அதாவது போதும், தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்களுடைய வேலை என்ன, அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், லேவியர்களாக அழைக்கப்பட்ட ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட ஆரோனுடைய குமாரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற பிரமாணத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கட்டளைகளை பெற்றவர்கள், தேவனுடைய நியமங்களை பெற்றவர்கள், பிரமாணங்களை அறிந்தவர்கள். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. போதும். இங்கே ஆண்டவர் எதற்காக அவர்களை அழைத்திருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை
ஆசீர்வதிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த ஆரோனையும் அவனுடைய குமாரனையும், இங்கே கவனிங்கள், இந்த ஆரோனையும் அவனுடைய குமாரனையும் தேவன் அழைத்ததற்கு காரணம் அவர்கள் தன்னுடைய பிரமாணத்தின்படி வாழ்வதற்காக. எங்கோ எகிப்திலே வாழ்ந்தவர்கள், அவர்களை தேவன் அழைத்தார். தேவன் அழைத்து தனக்கென்று அவர்களை பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்து வைத்து அவர்களை அலங்கரித்தார், அவர்களை அபிஷேகம் பண்ணினார், அவர்களுக்கு பிரமாணங்களை கொடுத்தார். அவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆனால் நடந்தது என்ன? மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக தேவனால் சபிக்கப்பட்டு போய்விட்டார்கள். ஏன் ஐயா இப்படி நடந்தது? வேதம் சொல்லுகிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை வாசியுங்கள். யாத்ராகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். அந்நிய தூபத்தை படைக்க, அந்நிய அக்கினி, அந்நிய தூபத்தை அங்கே கொண்டு வர வேண்டாம். அதாவது நல்ல கவனிங்க, தேவன் முதலாவது அங்கே பலி செலுத்தின போது, நீங்கள் லேவியராமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, அந்த பலியை பட்சிப்பதற்கு பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. ஒருவன் தூபபீடம் காட்ட வேண்டுமானால் அந்த அக்கினியிலிருந்து தான் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த பரலோகத்திலிருந்து வந்த அக்கினினால் அங்கே ஒரு நெருப்பு ஏற்பட்டது. அதை வைத்துதான் இவர்கள் தூபபீடத்தை காட்ட வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் துணிந்து என்ன செய்தார்கள்? தேவன் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை, தெரியும் இது தவறு என்று தெரியும், ஆனால் துணிந்து செய்கிறார்கள். ஏன் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் அவர்களை அடித்தார்? மனசாட்சிக்கு தெரியும் இது தவறு என்று. மனசாட்சி சொல்லுகிறது, இல்லை, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அக்கினியை கொடுத்திருக்கிறார், அந்த அக்கினியில் இருக்கிற நெருப்பை எடுத்துத்தான் நீ தேவனுக்கு தூபம் காட்ட வேண்டும் என்று மனசாட்சி சொல்லுகிறது. ஆனால் கொழுப்பு என்ன சொல்லுது? ஏன் இந்த அக்கினியை எடுத்து போட்டால் என்ன ஆண்டவர் அடிச்சா போட போறாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேள்வி தெரியுமா? என்ன ஆண்டவர் அடிப்பாரா? அடிச்சா தான் தெரியும். ஆமென். இந்த வருஷ கடைசியில் கொஞ்சம் பயபக்தியோடு வைராக்கியமாக பேச விரும்புகிறேன். ஆமென். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில துணிகரம் வேதத்தில் போட்டிருக்கு, ஆனால் அதற்கு நேர்மாறான வாழ்க்கை. ஜாக்கிரதை. ஆண்டவர் அன்புள்ளவர், திருந்தினா ஆண்டவர் சேர்த்துக்குவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரை பொல்லாதவராக காட்டல, பரிசுத்தம் உள்ளவராக காட்டி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை கொடுமையான தெய்வமாக காட்டல, அவர் நீதியுள்ள தேவன் என்பதை காட்டி கொண்டிருக்கிறேன். அவர் பட்சிக்கிற அக்கினி பழைய ஏற்பாட்டில் மட்டும்தானா? புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அலங்கரிக்கப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன், பிரமாணங்களை அறிந்தவன், ஆசீர்வாதத்துக்கென்று அழைக்கப்பட்டவன், அது மட்டுமல்ல அடுத்தவங்களையே ஆசீர்வதிக்கும்படி அழைக்கப்பட்டவன், அவனுக்குள்ள போகும் பொழுது ஒரு தைரியம், நெஞ்சு தைரியம். என்ன தெரியுமா? இந்த அக்கினியை எடுத்து தான் பார்ப்போமே, மோசே சொல்றபடியா நடந்துற போது பார்ப்போம். உள்ள போனா உயிரோட திரும்பல. தம்பி தங்கச்சி, இந்த அந்நிய அக்கினி எது தெரியுமா? சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தில் கட்டளையிடப்படாமல் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை தான் அந்நிய அக்கினி. ஆமென் சொல்லுவோமா? இந்த வேதம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதோ அதை துணிந்து நாம் செய்யும் பொழுது அது அந்நிய அக்கினியாக மாறுகிறது. அந்நிய அக்கினி தேவனுக்கு பிரியமில்லாத அக்கினி. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு அநேகருடைய ஸ்டேட்டஸ்ல என்ன பாட்டு இருக்கு? சினிமா பாட்டு. இது பரிசுத்த அக்கினி, அந்நிய அக்கினியா? சொல்லுங்க, அது என்ன அக்கினி? அந்நிய அக்கினி. கண்ட படங்கள், கண்ட காரியங்கள், தத்துவங்கள், வசனத்தை வை, தங்களுக்கு சாதகமான சில கொட்டேஷன் எடுத்து வச்சுக்கிடுவாங்க, அதுலயே பரிதாபப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறபடி செய்ய வேண்டாம். ஆமென் சொல்லுவோமா? அந்நிய அக்கினி. அடையாளங்கள் இல்லை, பரிசுத்தவான்களுக்குரிய அடையாளங்கள் இல்லை, அந்நிய அடையாளங்கள். ஒரு சினிமாக்காரனை போல அடையாளம் என்னது? அந்நிய அக்கினி. பரிசுத்தவானுக்கும் பரிசுத்த வாட்டிக்கும் உரிய அடையாளம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. அது இல்லாமல் வாழும் பொழுதுதான் அது அந்நிய அக்கினியாக மாறுகிறது. இந்த ரெண்டு பேருக்கு ஒரு நெஞ்சு தைரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் அடிக்கவா போறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடிச்சார். சத்தமா சொல்லுங்களேன், அடிச்சார். ஏன் அடிச்சாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன். வசனம் தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும்,
பிரசங்கம் சின்ன வயசுலேருந்து கேட்டிருக்கோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாம் தெரியும். ஆனால் தெரிந்தும் நான் துணிகரமாய் செய்யும் பொழுது தன்னுடைய அக்கிரமத்திலே துணிந்து நடக்கிறவனுடைய உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார். பைபிளில் போட்டிருக்கா, நான் சொல்றேன்னா போட்டிருக்கு. உனக்கு தவறு என்று தெரிந்தும் துணிந்து நடப்பாயானால், அதுவும் சொல்றாரு, மொட்டைத்தலைன்னு கூட சொல்லலை, மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பேன் போட்டிருக்காரு. அதிலே சொல்லுவோமா? அப்போ ரொம்ப இந்த கடைசி நாட்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, ஆண்டவரே நான் சபைக்குள்ளே அந்நிய அக்னியை கொண்டு வந்து விடக்கூடாது. உலகத்தானுடைய கலாச்சாரம், உலகத்தானுடைய ஃபேஷன், உலகத்தாருடைய நாகரிகம், உலகத்தாருடைய வேஷம், உலகத்தாருடைய வழிபாடுகள், இதெல்லாம் என்ன அக்னி? அந்நிய அக்னி. இந்த அந்நிய அக்னியை துணிகரமாய் கொண்டு வரும் பொழுது அந்த தைரியத்தை கொடுப்பது யார் சொல்லுங்க? அந்த தைரியத்தை கொடுப்பது யார்? பிசாசு. அது உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தில் இருக்கக்கூடிய தைரியம் அல்ல. உன்னை துணிந்து செய் என்று கீழ்ப்படியாமல் செய்ய வைப்பது சாத்தான். இதை புரிஞ்சுக்கிறணும். அந்நிய அக்னியை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? அடித்து போட்டு விட்டார். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலேயே தேவன் அவர்களை பட்சித்தார். அவங்களுக்கு பதிலாக யார் நியமிக்கப்பட்டாங்க? லேவியராகமம் 10:6 வாசிங்க. மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாத படிக்கும், சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும், நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. அடுத்து அந்த இடத்துக்கு யார் வந்து விட்டது? அந்த 2 பேருக்கு பதிலா எலெயாசாரும் இத்தாமார். நல்ல கவனிங்க. உங்களை கர்த்தர் ஒரு கனமான ஊழியத்துக்கு அழைப்பார். கவனிங்க, சபை கவனிக்கணும். உங்களை தேவன் கனமான ஊழியத்துக்கு அழைப்பார். ஆனால் நீங்கள் அந்நிய அக்னியை கொண்டு வருவீர்கள் என்றால், பட்சித்து போட்டுவிட்டு நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல அந்நிய அக்னியை கொண்டு வராத வேறு ஒருவனை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதுதான் சபை நடத்துகிற முறை. அந்நிய அக்னியோடு ஒருவரை சபையில் பயன்படுத்த முடியாது. அந்நிய அக்னி, அந்நிய அடையாளங்கள் உள்ளவர்களை சபையில் என்ன செய்ய முடியாது? பயன்படணும்னு நினைச்சு வெளியே போய் பயன்பட்டா கர்த்தருக்கு பயன்பட முடியாது. மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொந்த சகோதரர்கள் அலங்கரிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்க, முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தலைப்பாக வைக்கிறாங்க, நல்ல உள்ளுக்குள்ள ஒரு ஆடை அணிவிக்கிறாங்க, வெளியே அலங்காரம் பண்றாங்க, அபிஷேக தைலத்தை ஊத்துறாங்க. பார்க்கும்போது எவ்வளவு பரவசம். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் அந்த நாதாபுக்கும் அபியுக்கும் கிடைச்சதே. ஊழிய செய்யறவங்க கவனிங்க, மற்றவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் உங்களை அலங்கரித்திருக்கிறார். இவர்கள் இந்த மேன்மையை உணராமல் உள்ளுக்குள்ள ஒரு மாம்சத்தில் ஒரு திமிரு. என்ன தெரியுமா? என்ன நடக்க போகுது, என்ன செஞ்சிருவார் இந்த மோசே, என்ன செஞ்சிருவார்? மோசே செய்ய மாட்டார், தேவன் செய்வார். ஆமே. துணிந்து அந்நிய அக்னியை கொண்டு போனார்கள். அவங்க போனவங்க திரும்பி வரவில்லை. அவர்கள் இருந்த இடத்தில் அவருடைய சகோதரர்களை தேவன் நியமித்தார். வேதனையில் வேதனை என்ன தெரியுமா? நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம கண்ணு முன்னாடி இன்னொரு ஆள் செஞ்சால் எப்படி இருக்கும்? இப்போ கர்த்தர் என்ன அங்கே உட்கார வச்சுட்டு வேற ஒரு பாஸ்டர் வந்து இங்கே பிரசங்கம் பண்ண வச்சுட்டு நீ பின்னாடி போய் உட்கார்றான்னா எனக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. உங்களுடைய ஸ்தானத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஊழியத்தில் எதுவாக இருந்தாலும், சின்ன ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிற ஊழியமாக இருந்தாலும், அது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தை பயபக்தியோடு செய்ய வேண்டுமே தவிர போட்டி பொறாமையோடு செய்யக்கூடாது, கசப்பு வைராக்கியங்களோடு செய்யக்கூடாது. அதுதான் அந்நிய அக்னி. ஒரு மனம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடாது, அது அந்நிய அக்னி. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டில் பேதுருவும் 10 அப்போஸ்தலர்களும் ஒரு மனதோடு ஊழியம் செய்தார்கள். அங்கே பரிசுத்த அக்னி இறங்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுவோமா? நன்றாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு பட்சிக்கிற அக்னி வராது, பரிசுத்த அக்னி வரும். அது இன்னும் நம்மளை அக்னியா மாற்றிக்கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இவர்கள் செய்த பாவம் என்ன? இவர்கள் செய்த பாவம் என்ன? துணிகரம். தெரிந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? இது தவறு என்று. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு தப்பு செய்யும் பொழுது முதல்ல சிக்னல் எங்க வரும்? உங்க மனசாட்சியில் வரும். இது வேண்டாம், தப்பு, எவன் செய்யலை, நம்ம செஞ்சான். அதுதான் சாத்தான் கொடுக்கிற துணிகரம். அதுக்குத்தான் அக்னி வரும். அந்த ரெட் சிக்னல் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துகிறார் என்று அர்த்தம்.
யாரும் பார்க்கலன்னு பாவம் செய்கிறவன் பரிசுத்தவான் கிடையாது. யாரும் பார்க்கலங்கும் போதும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறானே அவன் தான் பரிசுத்தவான். ஆமென் சொல்லுவோமா? மற்றவங்க பார்க்கும்போது பரிசுத்தவானாக இருக்கிறதும் மற்றவங்க பார்க்காத போது பாவியாக வாழ்கிறது அல்ல. அந்த இரட்டை வாழ்க்கை அல்ல, சிங்கிள் மைண்ட். வேதம் சொல்லுகிறது இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் மரித்தவர்களை பார்ப்போமா? எடுத்து வாசிங்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஏன் மாண்டார்கள்? அவர்கள் அந்த பெட்டியோடு இருந்தவர்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே கேருபெண்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த இடம். தேவனுடைய பெட்டி என்பது தேவ சமூகம் இருக்கக்கூடிய இடம். அந்த தேவ சமூகத்திலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோடு இருந்தவர்கள் யார்? இந்த நாதாபும் இந்த ஓப்னியும் பினகாஸ். இந்த ஓப்னி பினகாஸ் என்பவர்கள் தேவனுடைய பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அதாவது தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த ஸ்லாக்கியம் பெற்ற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஸ்லாக்கியத்துக்கு மாறாக வாழ்ந்தார்கள். வாசித்து பாருங்கள். 2:25 வாசிங்கள். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? அவர்களோ தகப்பன் கண்டிக்கிறான், மகனே நீங்கள் செய்வது தவறு, நீங்கள் போகிற பாதை. இன்னைக்கு என்ன துணிகரம் தெரியுமா? ஆமா நீ பேசாம வாயை மூடிட்டு போ. தாய் தகப்பனை பார்த்து சொல்ற பிள்ளைங்க, உன் தாயும் தகப்பனும் நீ போகிற பாதை தவறு என்று சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படுகிறவன் தான் உத்தமமான பிள்ளை. தாயும் தகப்பனையும் எதிர்த்து பேசுகிறவன் ஆவிக்குரியவன் அல்ல. இங்கே ஆவிக்குரியவர்கள் போல இவர்கள் பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். புரியுதா நான் சொல்றது? பெட்டிக்கு பக்கத்தில், அதாவது ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய உடன்படிக்கைக்கு பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு கீழ்ப்படியல? தகப்பனுக்கு கீழ்ப்படியல. அந்த கடைசி வார்த்தையை திரும்ப வாசிங்க சிஸ்டர். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். ஐயா, இவங்க பெட்டியோட இருந்தாலும் பெட்டி பிடிபட்டது. பெட்டிக்கு பக்கத்திலே இவங்க செத்தாங்க, தேவ பிரசன்னத்திலே செத்தாங்க. ஓப்னியும் பினகாசும் செத்தார்கள் என்று நாம் வாசித்தோம். ஏன் செத்தார்கள்? அவர்களுடைய பாவம் என்ன? முதல் பாவம் கீழ்ப்படியாமை. சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு கீழ்ப்படியல? தகப்பனுக்கு கீழ்ப்படியல. இந்த காலத்தில் பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, என்ன டெக்னாலஜி வந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடியது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயும் கனம் பண்ணாமல் நீ எவ்வளவு பெரிய ஆவிக்குரியவனா இருந்தாலும் உலகம் ஏற்றுக்கலாம், ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே தகப்பன் சொன்னதை மதியாமல் போனார்கள். அடுத்து பாருங்க, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ஏன் கர்த்தரை அறியவில்லை? அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ஐயா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் தான், ஆனா முரகட்ட வாழ்க்கை வாழ்றவன், தாய் தகப்பனுடைய பேரை கெடுக்கிறவன். நேற்றுக்கு ஜெபத்துல சொன்னோம், ஆண்டவரே என் மூலமா என் குடும்ப கௌரவம் கெட்டு போக கூடாது. என் குடும்பத்துக்கு நான் கௌரவத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளையா இருக்கணுமே தவிர என்னுடைய குடும்பத்துக்கு அவமரியாதையை கொண்டு வரக்கூடிய பிள்ளையாக நான் மாறிவிடவே கூடாது. உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுடைய மூஞ்சில கரிய பூசக்கூடாது, அவங்க முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்தார்கள்? பேலியாளின் மக்களாக வாழ்ந்தார்கள். பேலியாளின் மக்கள் நடத்துமா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க ரவுடித்தனம் பண்ணுறது, இல்லாத அட்டூழியெல்லாம் பண்ணுறது, இப்படி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதை நம்மளாம் புல்பீட்டில் இருந்து நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் எங்கே இருந்தாங்க? பெட்டிக்கு பக்கத்தில் இருந்தாங்க. ஐயா, இருக்கிறது பெட்டிக்கு பக்கத்தில், வாழ்கிறது துன்மார்க்கமாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிங்க. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல.
கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. நல்ல கவனிங்கள். நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. உங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? ஹலோ, உங்க தாயும் தகப்பனும், சகோதரரே உங்க மனைவி உங்களை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? சகோதரிகளே உங்க புருஷன் உங்களை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து என்ன கேள்விப்படுகிறார்கள்? உங்களுடைய பெற்றோர் உங்களை குறித்து என்ன கேள்விப்படுகிறார்கள்? நல்ல காரியங்களை கேள்விப்படுறாங்களா, நல்ல அல்லாத காரியங்களை? அடுத்தவங்க புகார் சொல்லி உங்க தாயும் தகப்பனும் உங்களை கண்டிச்சு அப்படியே இருக்கிற நிலைமையில் அவதூறா உங்க தாய் தகப்பனை வேதனைப்படுத்துறீங்களா? இல்லை, இருந்தா இந்த பிள்ளைகள் மாதிரி இருக்கணுங்கிற ஒரு நற்சாட்சி உள்ள பிள்ளைகளா இருக்கீங்களா? நற்சாட்சி உள்ள புருஷனா இருக்கீங்களா? நற்சாட்சி உள்ள மனைவியா இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கான், ஆனா என்ன மக்களா இருந்தா? பேலியாளின் மக்களாக. சபைக்கு வரலாம், அது முக்கியம் இல்ல. நீ பரிசுத்தவான்களின் பிள்ளையா இருக்கிறாயா, பேலியாளின் மகளா இருக்கிறாயா? 1000 வருடம் சபைக்கு வந்தும் நான் ஒரு பரிசுத்தவானாய் வாழாமல் பேலியாளின் மகனாய் வாழ்வேனேயானால் அதனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் தாய் தகப்பன் உன்னை குறித்து எப்படி கேள்விப்படுகிறார்கள்? சிஸ்டர், உங்க வீட்டுக்காரங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்கார். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேருக்கு அப்படி சொல்றாங்க? நம்மை குறித்து அப்படி கேள்விப்படுகிறார்களா? அநேக சகோதரிகள் உலகப்புறத்தில் பார்க்கும் பொழுது இங்க எப்படின்னு எனக்கு தெரியல, நீங்களாம் நல்லவங்க, கேட்டீங்களா? புருஷனுக்கு தெரியாம பல காரியங்களை செய்வாங்க. யாராவது சொல்லிட்டு அவங்க மனைவி இங்க பார்த்தோமே அங்க பார்த்தோமே உங்களை குறித்து கேள்விப்படுகிறது. அந்த பிள்ளைய இவங்களோட பைக்ல பார்த்தேன். ஆமே, புரியுதா உங்களுக்கு? அந்த பையனை இங்க பார்த்தேன், இந்த பிள்ளைய அங்க பார்த்தேன். நல்ல காரியத்தை கேள்விப்படட்டும், நல்ல காரியத்தை கேள்விப்படட்டும். என்னை நம்பி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கார். உங்களை எல்லாம் பரிசுத்த பாதையில் நடத்துவேன் நம்பி தான் கர்த்தர் உங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கார். நான் கேள்விப்படுகிறது அடுத்து ரொம்ப முக்கியமானது, அதான் டேஞ்சர். அடுத்தவங்க தவறுறதுக்கு ஏதுவா உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. அந்த வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிங்க. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்களே. ஹலோ, நீங்கள் எதற்கு காரணமா இருக்கீங்க? ஐயோ, இந்த சிஸ்டம் மாறி நான் ஜெபிக்கணும், அடுத்தவங்களுக்குள்ளே ஜெப வாஞ்சியை உண்டு பண்ணுவதற்கு காரணமா இருக்கிறீர்களா? இந்த பிரதர் எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிட்டு இருக்காரு, இந்த பிரதரை போல நான் பைபிள் வாசிக்கணுங்கிறதுக்கு காரணமா இருக்கிறீர்களா? அவங்கெல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்யறாங்க, ஆண்டவரே அவங்கள போல நானும் ஓடி ஓடி ஊழியம் செய்யணும், அதுக்கு காரணமா இருக்கிறீர்களா? அவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க, நான் சண்டை போட்டேன் என்ன, அதுக்கு காரணமா இருக்க? இவங்கெல்லாம் லவ் பண்றாங்க, நான் லவ் பண்ணா என்ன, அதுக்கு காரணமா இருக்கியா? எதற்கு காரணமா இருக்கிறாய்? நன்மையான காரியங்களுக்கு காரணமா இருக்கிறாயா, அல்லது ஜனங்கள் இடறி போவதற்கு காரணமா இருக்கிறாயா? யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைகள் பாவம், இந்த பிள்ளைகளை மட்டும் நான் சொல்லல, எல்லாருக்கும் தான் பிரசங்கம் பண்றேன். ஒரு தாயை பார்க்கும் பொழுது பிள்ளை தாயை முன்மாதிரியாய் வைத்து வாழ முடிகிறதா, அல்லது உங்களுடைய பிள்ளை இடறுவதற்கு ஏதுவா இருக்கிறீர்களா? புருஷனோட சண்டை போட்டு ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாராம், பாஸ்டர் இவருக்கு ரொம்ப கை நீளுது பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொன்னாராம், வாய் நீளுது பாஸ்டர் அவளுக்கு அப்படின்ட்டு. அப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கு அப்படின்னாராம் பாஸ்டர். உங்க வாய் நீள்றத பார்த்து பிள்ளை பார்க்க, ஓஹோ புருஷன்ட்ட இப்படி தான் பேசணும் போல. பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். கட்டி போகிற வீட்டில் எது ரிஃப்ளெக்ட் ஆகும்? நம்ம அம்மா இப்படித்தானே அப்பா கூட சண்டை போட்டாங்க, நம்மளும் சண்டை போடுவோம். புரியுதுங்களா? அப்புறம் நம்ம அப்பா இப்படித்தானே நம்ம அம்மாட்ட நடந்துக்கிட்டார், நம்மளும் அப்படியே நடப்போம். எதற்கு காரணமாக இருக்கீங்க? முன்மாதிரியான காரியத்துக்கு காரணமாக இருக்கீங்களா, எடறி போகிறதுக்கு காரணமாக இருக்கீங்களா? இவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்த துன்மார்க்கர்கள். பெட்டிக்கு பக்கத்தில் தான் இருந்தாங்க. வாசிங்க 2:22 வாசிங்க, 23 வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பார்க்குறவன் கண்ணு தான் சரியில்லை. அப்படிதானே? பார்க்குறவன் கண்ணு சரியில்லையா, நீ உன்னை பற்றி கவலைப்படாத, பார்க்குறவன் தான் சரியில்லை. இன்னைக்கு அப்படி சொல்லி தன்னை தேத்திக்கிறானுங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். அடுத்தவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று சொல்வது உலக மக்கள், அது அரசியல்வாதி. ஆனால் நாம் கவலைப்பட வேண்டும். மற்றவர்கள் என்னை குறித்து தவறாய் சொல்லிவிடக்கூடாது. மற்றவர்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் வாழ வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வாசிங்க, 22 வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. நல்ல கவனிங்க, என்னென்ன பாவம் செஞ்சாங்க? தகப்பனோடு கூட இருந்தாலும் தகப்பனுக்கு கீழ்ப்படியல. இரண்டாவது, கர்த்தரை அறியல. மூன்றாவதாக, ஜனங்களுக்கு இடரலாக வாழ்ந்தார்கள். நான்காவதாக, நற்சாட்சி இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஐந்தாவதா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஆராதிக்கிற ஸ்திரீகள் அல்ல, கூட்டம் கூடுற ஸ்திரீகள். ரொம்ப ஜாக்கிரதை. ஆராதனை முடிஞ்சுமே இந்த பிள்ளைகளோ பொம்பளைங்களோ கூட்டமா நின்று பேசக்கூடாது. கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறான், விபச்சார பாவத்தில் விழுந்தான். எங்க இருக்கிறவன் பரிசுத்த ஸ்தலத்துல கூட்டம் கூடுற ஸ்திரீகள். நீட்டா கௌரவமா ஒரு பொண்ணு உட போட்டு போனா எவனும் பார்க்க மாட்டான். நீ ஸ்டெயிலா போனேன்னா பார்க்காத கிழவன் கூட உன்னை பார்ப்பான். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சொல்றது புரியுதா? அடக்க ஒடுக்கமா இருக்கணும். நம்ம உடுத்துற உடைகள் முதல் கொண்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்ம உலகம் இல்லை, நம்ம பரிசுத்த வாட்டிகள், பரிசுத்தவான்கள். கூட்டம் கூடுற ஸ்திரீ எப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஹாய் பாய் அப்படி இப்படின்ட்டு. அவங்கள பார்க்கும்போது நான் சும்மா போகிறவங்க கூட திரும்பி பார்க்கணும் போல தான் தோணும். நீ அடக்க ஒடுக்கமாக இருந்தால் கையெடுத்து கும்பிடுவானுங்க, இல்லாட்டி கை போடுவானுங்க. வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? நம்ம முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அங்கே கூட்டம் கூடுற ஸ்திரீகளோடு சயனித்தார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2:29 கடைசி வார்த்தையை வாசிங்க. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். போதும். இப்போ ஆண்டவர் ஏலி பக்கம் திரும்புகிறார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கண்டித்து பார்த்தான், பிள்ளைகள் திருந்தலங்க முதல்ல விட்டுட்டான். அப்புறம் பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தி பிள்ளைகளை மதிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்லாரு, என்னை விட உனக்கு யார் பெருசாக போச்சு? சில நேரத்தில் ஊழியக்காரங்க பிள்ளைகளை கண்டிக்கும் போதில் பெற்றோர்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க. குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக பாஸ்ட் மேலே பழியை போட்டு பிள்ளைகளை காப்பாற்றி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக பாஸ்ட் மேலே பழி போட்டு பிள்ளைகளை காப்பாற்றி விட்டுருவாங்க. அதான் சொல்கிறார் ஆண்டவர், என்னை விட நீ யாரை மதிக்கிற? பிள்ளையை மதிக்கிற. பிள்ளையை தப்பிச்சு விடுறது பெருசு இல்லை, பிள்ளையை சரியான பாதையில் நடத்துறது பெருசு. என்னை விட நீ யாரை மதிக்கிற? உன் பிள்ளையை மதிக்கிற. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நீ இப்படியெல்லாம் மதி. 2:34 வாசிங்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். ஆண்டவர் எச்சரிக்கிறார். இந்த எச்சரிப்பை கேட்ட பின்புமாவது அவர்கள் திருந்து இருப்பார்கள் என்றால் என் பரிசுத்தமுள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், அன்புள்ள தெய்வம் அவர்களை காப்பாற்றி இருப்பார். உன்னை அடிப்பேன் சொல்றது உன்னை அடிக்கிறதுக்காக அல்ல, உன்னை கொல்லுவேன் சொல்றது உன்னை கொல்லுவதற்காக அல்ல, உன்னை கைவிடுவேன் சொல்றது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, எப்படியாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா என்பதற்காகத்தான். ஆனால் இவ்வளவு எச்சரிப்பை கொடுத்த பின்பு அவர்கள் மனம் திரும்பாதபடினால் சொன்னபடியே ஒரே நாளிலே 2 பேரும் செத்தார்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்திருக்கோம். நான் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்கிற பரிசுத்தவனாக இருக்கணும் ஆண்டவரே. நான் என் வாழ்க்கையில் எப்படி மாறிடக்கூடாது. சரி, 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்க. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்து ஓடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலத்தனமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். நல்ல கவனிங்க, பிள்ளைகள் செத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் கீழே விழுந்து சாகல. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போச்சுன்னு சொன்ன உடனே அந்த அதிர்ச்சியில் செத்து போனானா. உன்னுடைய மரணம் உன் பெற்றோருக்கு இழப்பாக இருக்க வேண்டுமே தவிர ஏதோ இவ்வளோ நாள் உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருந்தான் செத்து தொலைஞ்சான் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடக்கூடாது.
இந்த ஆள் இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்கிற வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார், கண்ணீரோட வச்சுக்கிட்டே இருந்தார். ஏதோ அந்த மனுஷன் போய் சேர்ந்துட்டார், 3 நாள் அழுதுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்போ உங்கள் மனைவி இல்லை உங்கள் புருஷன், மனைவி சேர்த்துட்டா, ஏதோ போய் சேர்ந்துட்டா. உங்களுடைய இழப்பு அடுத்தவர்களுக்கு இழப்பாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? பெத்த பிள்ளைங்க செத்துட்டாங்கங்கும் போது அவனுக்கு அதிர்ச்சி வரல, ஆனால் தேவனுடைய பெட்டி பிடிபட்டது என்ற உடனே அதிர்ச்சி வந்துச்சு. உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து சலிச்சு போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? பெற்றோர்னு சொல்லும் போதுல நான் ஏழிக்கும் சேர்த்தேன் சொல்றேன், தேவன் உங்களை குறித்து சலித்து போய்விடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுவோமா? பெற்றோருக்கும் நான் எச்சரிக்கிறேன், தேவன் உங்களை குறித்து சலித்து போய்விடக்கூடாது. இங்கே சலிச்சு போச்சு, பெட்டி பிடிபட்டது என்ற உடனே அவன் மண்ணாக்க விழுந்து, ஏன்னா பெட்டியில் என்ன தெரியுமா? தேவ மகிமை. தேவ மகிமையே போனதுக்கப்புறம் எதுக்குப்பா நான் வாழணும்? அவன் தற்கொலை பண்ணலை, அதிர்ச்சியில் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். தேவ மகிமையோடு வாழ்றதாங்க உண்மையான வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுவோமா? மூன்றாவதாக 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16 - 23 வரை உள்ள வசனங்களை நான் விளக்குகிறேன், வாசிக்க வேண்டாம். 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16 - 23 வரைக்கும். நீங்க 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போட்டிருக்கா? 2 நாளாகமோ 26 15 போட்டிருக்கா? 16 15 என்ன போட்டிருக்கு? அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு அனுகூலமா. நல்ல கவனிங்க, பலப்படும் மட்டும் ஆச்சரியமா அவனுக்கு எல்லாம் உண்டாயிட்டு. ஆனால் பலப்பட்ட போதோ, இப்ப வாசிங்க, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி. ஐயோ ஐயா, தாழ்மையா இருக்கும் போது நம்ம தாழ்மையை பார்த்து கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பலப்படுறோம், கொஞ்சம் பலப்பட்டு கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் நம்ம வேலையை காட்டுறோம். புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது இது? அவன் பலப்படுற வரைக்கும் எல்லாமே கர்த்தர் அனுகூலப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் பலப்பட்டதுக்கு அப்புறம் மனம் மேட்டிமை. இவன் எங்க செத்தான் தெரியுமா? இவங்க எங்க செத்தான் தெரியுமா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். எங்க வச்சு அடிச்சாரு? ஆலயத்துல. எங்க வச்சு அடிச்சாரு? ஆசாரிகள் எல்லாம் எங்க இருந்தாங்க? கர்த்தருடைய ஆலயத்துல. கர்த்தர் அவனை அடித்தபடினா. ஐயா, அந்த உசியாங்கிறவன் ஒரு பெரிய ராஜா. ஆரம்ப நாட்களில் ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்டு அற்புதமா வளர்ந்தவன். ஆரம்ப நாட்களிலே ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்டு 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 வாழ்ந்தபடினால கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருந்தார். இப்ப நல்லா பலப்பட்டதுக்கு அப்புறம் நான் யார் சொல்லையும் கேட்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைகள் 4 துட்ட கையில் பார்த்தமே, பெற்றவங்கள அசட்டையாக நினைக்கக்கூடாது. உங்கள் பெற்றவங்க கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களை விட குறைவாக வருமானமாக இருக்கலாம். உங்கள் துட்டை வச்சு அவங்கள மதிக்கக்கூடாது, பெற்றதை வச்சு மதிக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்போ பலப்பட்டதுக்கப்புறம் மேட்டிமை வந்துருச்சு இவருக்குள்ள. மேட்டிமை வந்து என்ன பண்ணான் தெரியுமா? 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவர் என்ன செய்யறாரு? ஏன் நான் செஞ்சா என்ன, அவர் மட்டும்தான் செய்யணுமோ? எங்களுக்கு திறமை இல்லையா? எங்களுக்கு தாளந்து இல்லையா? அவர் மட்டும்தான் செய்யணுமா? நானும் செய்யறேன் பாரு. எப்ப ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை இவன் துணிகரமாக போய் செய்கிறான். நல்ல கவனிங்க, ராஜாக்களுடைய வேலையை செய்யணும் பழைய ஏற்பாட்டில். இப்போ நம்ம எல்லாரும் யாரா மாத்திட்டாரு? ராஜாக்களா, ஆசாரிகள். ஆனா இவன் செய்த காரியம் என்ன? தனக்கு அடாத காரியத்தில் தலையிட்டான். மேட்டிமை அவனுக்குள்ளே வந்துச்சு. எல்லாருமே எந்த ஊழியம் செஞ்சாலும் நமக்கு ஒரு லிமிட்டை கர்த்தர் வச்சிருக்காரு. எதுல தெரியுமா அன்லிமிட் வச்சிருக்காரு? வரம், வல்லமை, கிருபை, தாளந்து, இதுல எல்லாம் அன்லிமிட்டா வச்சிருக்காரு. ஆனா எதை செய்யணுமோ அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுவோமா? நான் ஸ்தாபனத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டி நான் போக முடியாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல உற்சாகமா இருக்கீங்களா? பிரசங்கம் டல் அடிக்குதா? சரி, இந்த பிரசங்கம் தேவைன்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா? தேவைன்னு சொன்னீங்கன்னா தொடர்ந்து பிரசங்கம் பண்றேன். வேணுமா வேண்டாமா? வேணும்.
சரி, இப்போ இவன் மனமேட்டிமையாகி கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் இதுல என்ன நடக்க போகுது? இதுக்கு பேர் என்னது? மனமேட்டிமை, துணிகரம். எல்லாம் இந்த 3 பேருமே யார் தான்? துணிகரம். ஓப்பனி பினகாசுக்கும் துணிகரம், நாதாப் அபிக்கும் இப்போ இவனுக்கு துணிகரம். இவர்கள் துணிந்து இவன் போய் என்ன செய்ய? தூபபீடத்தை கையில் எடுத்து கர்த்தருக்கு விரோதமாக. இவன் யாருக்கு விரோதமாக செயல்படுறதா நினைச்சான்? ஆசாரியனுக்கு. நீ மட்டும்தான் செய்யணுமா? எனக்கு தெரியாதா? எனக்கு எவ்வளோ திறமை இருக்கு, நான் செய்யறேன்ட்டு போனான். இவன் ஆசாரியனுக்கு விரோதமாக அல்ல, கர்த்தருக்கு விரோதமாய். கர்த்தர் ஒரு சிஸ்டத்தை வச்சார், அந்த சிஸ்டத்தை மாற்றவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. எனவே அவன் மாற்றினான். 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. யாரோட கோபமா பேசினா? தேவனுடைய ஊழியக்காரனாகிய அந்த ஆரோனோடு எப்படி பேசுகிறான்? ஏன் கோபமா பேசுனா தெரியுமா? நான் தான் அந்த நாட்டுக்கு யாரு? ராஜா. அந்த பதவி, அந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்தை வச்சுட்டு ஆசாரியன்ட்ட போய் சொல்றான், நான் இந்த நாட்டுக்கு ராஜா, நான் என்ன வேணாலும் செய்வேன். கோபமாய் பேசுகிறான். ஊழியக்காரனுக்கு முன்னாடி நமக்கு பணிவு இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கோபமாய் பேசினான், கோபதாபமாய் பேசினான். சில ஆட்கள் சில பிரச்சனையை பேசும்போது எங்கிட்ட டென்ஷன் ஆவாங்க பாருங்க, எனக்கு பயமா இருக்கும், அவங்களுக்கு பயம் இருக்காது. ஊழியக்காரன்ட்டே பேசும்போது எப்படி பேசுவாங்க? ரொம்ப டென்ஷனில் அப்படி பேசும், ரொம்ப துடிக்கும், அப்படியே உதட்டெல்லாம் துடிக்கிற மாதிரி தான் வந்து நிற்பாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதை ஒன்றும் புரிஞ்சுக்கிறாம வந்து நம்மள்கிட்ட கத்துறது. அப்படி உதட்டு துடிக்க 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 பேசுவாங்க. அப்போ நினைப்பேன், நல்ல வேலை இது பழைய ஏற்பாட்டை இல்லை. பழைய ஏற்பாடாக இருந்த நேரம் குஷ்டம் வந்து போயிருப்பேன், கத்தர் ஒன்று அடிச்சிருப்பார். கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். லேலுயா. ஊழியக்காரன்ட்டே வந்து அந்த மாம்சத்தில் கோபத்தை காட்டுறது போயிடுச்சு. எங்கே அடித்தார் ஆண்டவர்? ஆலயத்தில் அடித்தார். 21ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியா. ஐயா அது வரைக்கும் வெளியே வந்து ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டாவது இருந்தான். இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீ வரக்கூடாதுன்னு புறம்பாக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏன் நீ மீறி நடக்கிற? தேவ கட்டளைய மீறி நடக்கிற. ஆசாரியனுடைய சொல்ல கேளாம போயிட்டு ஆசாரியன்ட்ட கோபமா பேசுகிற. இதெல்லாம் செஞ்சதுனால நடந்தது என்ன தெரியுமா? ராஜாங்கிற பேர் மாறி குஷ்டரோகிங்கிற பேர் வந்துருச்சு. 2வது, ராஜா தன்னுடைய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அமைச்சர் பெருமக்கள் இருப்பார்கள், அவனை பாடி துதிப்பாடுகிற புலவர் பெருமக்கள் இருப்பார்கள். அங்கே அவனுக்கு அந்த 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 காலத்துல எல்லாம் படங்களில் பார்த்துருக்கோமே, பக்கத்தில் ஒருத்தன் வந்து என்ன வயசுவான்? வெஞ்சாமரை. அந்த வெஞ்சாமரை விளக்கமாறு, அந்த விளக்கமாரெல்லாம் செய்கிறது தான். அதனால தான் சொல்கிறேன், கேட்டீங்களா? அதை எடுத்து என்ன செய்வான்? அப்படி இருந்தவன் அவ்வளவு மதிப்பு மரியாதையோடு கத்தர் வச்சிருந்தாரு. இப்போ தனித்து குடியிருக்கிறான். அவனுக்கு யாருக்கும் என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, தனித்து குடியிருக்கிறான். ஏன்பா உனக்கு இந்த நிலைமை? ஏன் உனக்கு இந்த நிலைமை? தனித்து குடியிருக்க ஆரம்பித்து விட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அடுத்து பாருங்க, கர்த்தர் சொல்ற 23ஆம் வசனத்தை வாசிங்க. உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். எல்லாரையும் ராஜாக்களுடைய கல்லறைகள் அடக்கம் பண்ணாங்க. செத்ததுக்கு அப்புறம் கூட அவனுக்கு மதிப்பு இல்லை, ஒரு நிலத்தில் அடக்கம் பண்ணாங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏன்? யார் அடித்தது? கர்த்தர் அடித்தார். ஏன் கர்த்தர் அடித்தார்? துணிகரம். யாரோடு? ஆசாரியனோடு துணிகரமாய் சண்டை போட்டான், கோவப்பட்டான், டென்ஷன் ஆனான். என்ன நடந்துச்சு? குஷ்டரோகம் வந்துச்சு, செத்துட்டான், தனித்து வாசம் பண்ணான். ஆனால் 5ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அவன் ஆரம்பத்தில் ஊழியக்காரனுடைய சொல்ல கேட்டு அவ்வளோ அற்புதமாக வளர்ந்தவன். வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானா இந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். தேவனை தேட மனது இணங்கினவன் தான் மனம் மேட்டிமையாகிவிட்டான். நமக்கு ஆரம்பத்தில் இருக்கிற பணிவு, சொல்லுங்க, ஆரம்பத்தில் இருக்கிற பணிவு கடைசி வரைக்கும் இருக்கணும். சரி, கடைசியாக போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன் என்று நினைக்கிறேன், அல்லது போன வாரம் கூட சொல்லியிருக்கலாம். அனனியா சப்பிராள் அவர்கள் எங்கே செத்தார்கள்? கர்த்தருடைய ஆலயத்தில். அந்த சாலமோன் என்கிற மண்டபத்தில் எல்லாரும் கூடியிருந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் சாகடிச்சிட்டார். ஏன் சாகடித்தா?
மாய்மாலம். போன வாரமே நான் சொன்னேன், மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு மாய தோற்றம். ஏற்கனவே சொன்னதை திரும்ப நான் சொல்கிறேன். இந்த செய்தியை மட்டும் கேட்குறவங்களுக்கு, ஒருவேளை அந்த செய்தியை கேட்காதவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். சில ஆட்கள் தசமபாகம் போடுறோங்கிற பேரில் தசமபாகம் இருக்காது, கொஞ்சம் தான். 10ல் 1ங்கிறது அவங்க 20ல் 1 30ல் 1 தான் கொண்டு வந்து போடுவாங்க. ஆனால் எந்த காலத்தில் டிக் பண்ணுவாங்க? தசமபாகங்கிற காலத்தில் டிக் பண்ணுவாங்க. என்ன தோற்றம்? நாங்களும் தசமபாகம் போடுறோன்ட்டு. நீங்கள் தசமபாகம் அந்த சரியான அளவு போடாட்டா அதுக்கு கீழே ஒரு காலம் இருக்குது, காணிக்கைன்னு இருக்குது. நம்ம எதில் டிக் பண்ணணும்? காணிக்கையில் டிக் பண்ணணும். நீங்கள் 10ல் 1 கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்கள் இஷ்டம், அது உங்கள் மனதின் பிரமாணம். அப்படி கொடுக்கறதா இருந்தால் 10ல் 1 இருந்தால் தான் தசமபாகத்தில் டிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டி எதில் டிக் பண்ணலாம்? ஆண்டவர் ஒன்றும் உங்களை கண்டுக்கவே மாட்டார், எந்த கோபமும் வராது. ஆனால் ஒரு மாய தோற்றம் என்ன தெரியுமா? கொடுக்கறது காணிக்க, ஆனால் டிக் பண்ணுறது. இதைத்தான் இவங்க செஞ்சாங்க. நிலத்தை விற்ற எல்லா பணத்தையும் கொண்டு வந்தது போல ஒரு தோற்றம் அளித்தாங்க, ஆனால் பாதியை வீட்டில் வச்சுட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இது என்ன பாவம்? மாய்மாலம். அதனாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் 2 பேரும் சேர்த்தார்கள். சரி, இவங்கெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கன். இந்த துன்மார்க்கனை மட்டும் பற்றி பேசினா இந்த பிரசங்கம் நிறைவு பெறாது. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாழ்ந்த 4 பரிசுத்தவான்களை வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாமா? யோசுவாவின் யாத்ராமத்தின் புத்தகம், யாத்ராமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஐயா, இங்க ஒரு வாலிபன் இருக்கான். அவன் பேர் என்னது? யோசுவா. அவன் எங்க இருந்தானா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அது என்ன ஸ்தலம்? பரிசுத்த ஸ்தலம். இந்த யோசுவா மோசைக்கு வேலைக்காரனா இருந்தாலும் அவனுடைய ஆசையெல்லாம் எது மேல இருந்துச்சு? அந்த ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார். எதுவரைக்கும் விலகாமல் இருந்தான்? யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள். யோசுவாவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க. கானான் தேசத்தை சுதந்தரித்து அந்த கானானுக்குள்ள போய் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினார்களாம். தேசம் அவர்கள் வசமாயிட்டு. இது நிறுவனது யாரு? யோசுவா. அப்ப வேலைக்காரனா இருக்கும் பொழுது, மோசையின் படிவேலைக்காரனா இருக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காதிருந்தவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தோடையே வாழ்ந்தான். புதிய தேசத்துக்குள்ளே போன பின்பு அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவினான். அப்ப வயசு என்ன தெரியுமா? 13:1 வாசிங்க. யோசுவா 13:1. யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆன போது. எங்க ஆரம்பிச்சான்? வாலிப நாட்களில் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை விரும்பினவன் எது வரைக்கும் அதை காத்துக்கொண்டான்? சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் ஆலயத்தில் ஐக்கியமா இருக்காங்க. வாலிப நாட்கள் வரும் பொழுது ஐக்கியம் போயிடுது. சரீரம் மட்டும் இங்க இருக்கு. நல்ல கவனிங்க. சில ஆட்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் காணாம போயிடுறாங்க. சரீரம் மட்டும் இங்க இருக்கு. ஆண்டவருடைய ஆலயத்து மேல என்ன இல்லை? வாஞ்சை இல்லை. ஆனா இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சையாயிருந்தான். இவன் வாஞ்சையாயிருந்தான். இவன் வாசம் பண்ணின பரிசுத்தவான். போக்குவரத்து செய்தவன் அல்ல. யார்? வாசம் பண்ணினவன். அவன் பரிசுத்தவனாக இருந்தான். யோசுவா 4:14 வாசிங்கள். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? யார் ஒருவர் தேவனுடைய ஆலயத்திலே வந்து தேவனுடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சை வைத்து தங்களுடைய பரிசுத்தத்தை கடைசி வரை காத்துக் கொள்கிறார்களோ, கர்த்தர் அவர்களை வெறும் பரிசுத்த வாழ்க்கையில் மட்டும் உயர்த்துகிறவர் அல்ல, இந்த உலக பிரகாரமான காரியத்திலும் கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் படிப்பு ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு பரிசுத்தவானாய் வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசுவா 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவா என்று. யோசுவா 24:29 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோசுவா என்று. அல்லேலூயா. யாருடைய வேலைக்காரனாயிருந்தான்? மோசேயினுடைய வேலைக்காரனாயிருந்தான். சாகும் பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சேர்த்தான்.
அவ்வளவு ப்ரமோஷன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தி இருந்தார், அவனை உயர்த்தி இருந்தார், அவனை பெருமைப்படுத்தி இருந்தார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற துன்மார்க்கரை பற்றி பேசினேன், அது போகட்டும், விடுங்கள், நாம் மனம் திரும்புவோம். ஆனால் நான் ஒரு பரிசுத்தவானாய் இருப்பேன் என்றால் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். 2018 ஆண்டில் நுழையும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன செய்யணும்? கர்த்தர் அவர்களை அழிக்க சித்தமாயிருந்தார் என்கிற நிலைமை மாறி கர்த்தர் அவர்களை உயர்த்த சித்தமாயிருந்தார் என்கிற நிலைமை வர வேண்டும். அல்லேலூயா. எனவே தான் அந்த வருஷத்தினுடைய கடைசியில் இன்னும் கொஞ்சம் கூட நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த செய்தியை கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் கொடுக்கிறார். அல்லேலூயா. 15 வருடங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை கர்த்தர் கொடுக்க வைத்தவர். ஏன் திரும்ப இதை பழைய டைரியிலிருந்து எடுக்க வைக்கிறார்? இந்த சபைக்கு தேவைங்கிறதுனால. நீ சபையிலே வாசம் பண்ணு, பரிசுத்தவானாய் வாசம் பண்ணு, கர்த்தர் தேசத்தில் உன்னை உயர்த்துவார். சகல இஸ்ரவேல் எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரம். அந்த தேசம் முழுவதிலும் கர்த்தர் அவனை உயர்த்தினார். இன்றைக்கு நம்ம தேசத்தில் உயர்ந்திருக்கிறது அதானியும் அம்பானியும். ஏன் அது நீயா இருக்கக்கூடாது? கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாங்கிற நிலைமை மாதிரி கோடிக்கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். முடியுமா முடியாதா? சொன்னா சொல்லலையா? சொன்னேன். ஆண்டவரை மட்டும் பிடித்துக்கொள், ஆண்டவரை விடாத, அவருடைய பாதத்தை பிடித்துக்கொள். அவருடைய ஆலயம் கதி என்று கிடை 24 மணி நேரம் ஆலயத்துக்கு வர வேண்டாம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்து மேல் இருக்கிற வாஞ்சை, நான் உள்ளே வரும்பொழுது மட்டும் இல்லை, நான் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பரிசுத்தவானாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் ஆலயம்னு வேற ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்த ஆரம்பிப்பார். எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. அவருடைய கீர்த்தி என்றால் என்ன அர்த்தம்? புகழ். நல்ல கவனிங்க, புகழுக்காக வாழக்கூடாது, ஆனால் கர்த்தர் புகழ்ச்சிக்குரியவர்களாய் மாற்றுவார். நாம் பிரபலமாகணுங்கிறதுக்காக நான் வாழக்கூடாது, ஆனால் கர்த்தர் உன்னை பிரபலப்படுத்துவார். புரியுதா? ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? நானே என்ன உயர்த்துறதுக்கும் என் தேவன் என்ன உயர்த்துறதுக்கு வித்தியாசம் உண்டு. நான் ஏற்கனவே ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். யாரை கூப்பிட்டேன்னு தெரியல, சாத்ராக்க கூப்பிட்டேன்னா என்னன்னு தெரியல. அவன் கையில் பைபிளை கொடுத்து கொஞ்சம் தூக்குப்பா அப்படின்னா, யாரு? நீ தானா? ரைட். கையில் பைபிளை தூக்குன்னு அவ்வளோதான் தூக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னொருத்தரை கூப்பிட்டு தூக்கும்போது சொல்லும்போது அவனை விட எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக உயர்த்தினார். நல்ல கவனிங்க, பெரிய ஆட்கள் உயர்த்தும் போது உயரம் அதிகமாகிட்டே போகும். ஆனால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொல்ற அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் அவர் உங்களை உயர்த்தினார். அந்த உயர்வுக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தனா எப்போ ஆண்டவருடைய செல்ல பிள்ளையாருங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக 1 சாமுவேல் 2:21 வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஹலோ, சாமுவேல் எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியிலே. கர்த்தருடைய சந்நிதியிலே சாமுவேல் வளர்ந்தான். வாழ்ந்தான் அல்ல, வளர்ந்தான். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்க நீங்க என்ன செய்யணும்? வளரணும். 5 நிமிஷம் ஜெபம் 10 நிமிஷமா மாறணும். 10 நிமிஷம் ஜெபம் 20 நிமிஷமா மாறணும். 20 நிமிஷம் 40 நிமிஷம் மாறணும். சில ஆட்கள் அவசர அவசரமா, எதுக்கு? ஆண்டவருக்கு நேரம் இல்லை, அப்படி கையை வச்சுட்டா போதும். என்ன வசனம் வருது? ட்ரெடிஷ்னலாக ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியுமில்ல? என்ன கதை? பைபிள் அப்படி திருப்பி பார்க்குறது, கண்ணை மூடி அப்படி ஜோசியம் பார்க்குற மாதிரி பார்க்குறது. என்ன வரும்? யூதாஸ் 4 கொண்டு சத்தம். சே, நல்ல வசனம் இல்லை, உங்களுக்கு தெரியுது. திரும்ப சொல்கிறேன் புதுசாக வந்தவங்களுக்காக. ரெண்டாச்சு, இது நல்லா இல்லை. திரும்ப அடுத்து பார்த்தா நீயும் போய் அந்தப்படியே செய். என்னடா இது பைபிள் இன்னைக்கு பார்த்து கெட்ட பைபிளாக மாறிடுச்சு. திருப்பி பார்த்தா செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் வாழ்கிறோம், ஆனால் வளரலை. ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தத்தை விட இப்போ பரிசுத்தம் கூடணும். ஆரம்பத்தில் இருந்த வேத வாசிப்பை விட இப்போ வேத வாசிப்பு நான் 4 நாளைக்கு முன்னாடி உட்காந்து 100 அதிகாரம் உட்காந்து வாசிச்சேன். யோப்பா, உண்மையா மெய்யாளுமா பாஸ்? மெட்ராஸ் பாஷையில் கேட்டால் மெய்யாளுமா, மெய்யாளும் தான். 4 நாளைக்கு முன்னாடி உட்காந்து 100 அதிகாரம் வாசிச்சேன். ஏன்? யாருக்காவது கணக்கு கொடுக்குறக்கா? இல்லை, என் தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை, என் தேவனுடைய ஆலயத்து மேலே இருக்கிற, என் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிற
வாஞ்சை. அந்த வாஞ்சை தான் இப்படி வசனத்தை என்ன செய்ய வைக்குது? வாசிக்க வைக்குது. ஸ்தோத்திரம். வளரணும், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏணியை தள்ளி விட்டுறக்கூடாது. ஒரு நாள் இறங்கி வர வேண்டியிருக்கும். அல்லையா சொல்லுவோமா? அநேகர் ஏறிட்டு என்ன செய்கிறாங்க? ஏணியை தள்ளி விட்டுறாங்க. டேஞ்சர். சாமுவேல் எங்கே வளர்றான்? கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தான். 11ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சின்ன வயசுல என்ன வேலை செய்யறான்? அதுக்கு தான் அந்த பசங்கள்லாம் சனிக்கிழமை நீங்க விரட்டி விடுங்க சர்ச்சுக்குங்கிறது. புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் என் பிள்ளை சின்ன பிள்ளை என்ன செய்யும்? சின்ன பிள்ளை தான், தொடப்பத்தை எடுத்து பெருக்கட்டும், அவன் சேரை துடைக்கட்டும். ஒரு துணி எடுத்து கொடுத்தா சேரை துடைக்கட்டும். சிறு வயதிலேயே பிள்ளைகள் எங்க பணிவிடை செய்யணும்? இப்போ அந்த பழக்கமெல்லாம் மறந்து போச்சு, மாறி போச்சு. சிறு பிள்ளைகளா இருக்கும்போது அவன் என்னென்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஏலிக்கு முன்பாக ஊழியக்காரனுக்கு முன்னாடி பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 12ஆம் வசனம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நல்லா கவனிங்க. அவங்க எங்கதான் இருக்காங்க? அங்கதான் இருக்காங்க. ஏலிக்கு முன்பாக இவன் சிறு பையனாக பணிவிடை செய்கிறான். அதே சமயத்தில் வாலிபர்களாகிய ஏலியின் பிள்ளைகளும் துன்மார்க்கர்களாக பேலியாள் மக்களாக அங்கேதான் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இப்ப சாமுவேலுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சாமுவேல் பரிசுத்தவானாகவே வளர்ந்தான், இவர்கள் பாவிகளாகவே வளர்ந்தார்கள். சிலர் சொல்றாங்க, பாஸ் நான் இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட போனேன்னா அப்படியே மாறிடுறேன். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்தா எங்க போனாலும் ஒரே ஆளாத்தான் இருப்ப, ரெட்ட வேஷம் இருக்காது. துன்மார்க்கர்கள் பக்கத்தில் இருந்தும் அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்தான். பேலியாளின் மக்கள் பக்கத்தில் இருந்தும் அவர்களை பார்த்து வாழவில்லை, ஆண்டவரை பார்த்து அவன் வாழ்ந்தான். ஏலியின் பிள்ளைகள் தானே, இவங்களே இப்படி நடக்கிறாங்களே, நம்ம இப்படி செஞ்சோம். அடுத்தவன் தப்பு பண்றாங்க, நீ அவனை பார்த்து தப்பு பண்ணாத, நீ கர்த்தரை நோக்கி பார். அவன் செய்யறான் நான் செஞ்சா என்ன, இவன் செய்யறான் நான் செஞ்சா என்ன? அவன் பேலியாளின் மகனா இருப்பாப்பா, நீ கர்த்தருடைய பிள்ளை. புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த 2 வசனத்தை சேர்த்து வாசிக்க சொன்னேன்? அவர்களும் அங்கேதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது இந்த செய்தி? வேலை செய்கிற இடத்துக்கு போனால் அங்கே சூழ்நிலையே வேற பாஸ்டர். காலேஜுக்கு போனால் அங்கே, நீ காலேஜுக்கு போகும்பொழுது பரிசுத்தவான போனால் உன்னை பார்க்கும்போது 4 தடவை கிண்டல் பண்ணுவாங்க, 5ஆவது தடவை உன்னை தூத்திட்டு போயிடுவாங்க. ஐயா இவெல்லாம் சாமியா இருப்பா அப்படின்னு போயிடுவாங்க. நல்லது, தோத்திரம். உன்னை கேலி பண்ணாங்கன்னா அது உனக்கு பாதுகாப்பு. நம்மளால வந்து தோஸ்து மச்சான் அப்படின்னா உனக்கு ஆபத்து. நீ அவனோட ஒன்னா மாறிட்ட, உன்னை வித்தியாசமா பார்க்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். மச்சி, இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. வெட்ட வாழ்க்கை, வெட்ட வாழ்க்கை. ஆமே. எங்கேயும் ஒரே போடுங்க. இருந்தா நாய்க்குட்டியாரு, இல்லாட்டி பன்னிக்குட்டியாரு. ஒரு இடத்துல நாய்க்குட்டியாவும் இன்னொரு இடத்துல பன்னிக்குட்டியாவும். எத்தனை தடவை இந்த உதாரணத்தை சொல்றது, ஒவ்வொரு முறையுமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஆனா இங்க நாய்க்குட்டி நாய்க்குட்டியா வளர்ந்துச்சு, பன்னிக்குட்டி பன்னிக்குட்டியா வளர்ந்துச்சு. ஏலியின் பிள்ளைகள் பன்னிக்குட்டி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அதை மதிக்க ஆள் இல்லை. ஆனா பன்னிக்குட்டிகள் மத்தியிலும் ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டியாகவே வளர்ந்தது. அதான் யார்? சாமுவேல். பேலியாளின் பிள்ளைகள் மத்தியிலும் அவங்க என்ன தெரியுமா, நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இந்த சாமுவேலுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டில் வறுமை, இல்லாட்டி எங்கள் வீட்டில் என்னுடைய உணர்வு உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க. என்னையா பெரிய ஃபீலிங்ஸு? கர்த்தருடைய வசனத்தை மீறியா நமக்கு ஃபீலிங்ஸ்? உங்கள் ஃபீலிங்ஸ் ஆண்டவருக்கு தெரியாதா? இப்போ நாங்களே எங்கள் ஃபீலிங்ஸ் எங்கே போய் சொல்கிறது? அவன் ஃபீலிங்ஸ் எப்படி தெரியுமா? வருஷம் ஆலயத்துக்கு எல்லாரும் குடும்பமாக வரும் பொழுது சின்ன பிள்ளை அப்பா அம்மா மேலே ஏக்கம் இருந்திருக்காதா? தாய் தாப்பனுடைய அன்புக்கு ஏங்கி தான் அங்கே இருக்கான். சின்ன வயசுல ஏலி சொல்கிற வேலையை செய்யணும். இவனுங்க சும்மா இருந்திருப்பானுங்களா? நாங்கள் இங்கே பார்க்குறோம் தானே, மேலே உட்காந்துட்டு பார்க்குறோம் தானே. இந்த சின்ன பிள்ளைங்க மாட்டினா பசங்க, எட்ரா அதை எடுறா, இதை தூக்குடா விரட்டுறதை பார்க்குறோம்ல நாங்கள். இந்த பசங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறானுங்க, இதை எடுத்துறா. அப்படி தான் அன்னைக்கு யாருக்கு வந்திருக்கோம்? சாமுவேலுக்கு. ஏலியின் பிள்ளைகள், நான் சொல்கிறேன் எடுத்துருவா. இவன் சொல்லியிருப்பான், ஒருத்தன் சொல்லுவான் நான் சொல்கிறத செய்யடா, இவன் சொல்லுவான் நான் சொல்கிறத செய். இந்த 2 பேருக்கு மத்தியில் இவன் மாட்டிக்கிட்டு எவ்வளோ முழிச்சிருப்பான். அவனுக்கு யார் மேலே வெறுப்பு வந்திருக்கும்? தாய் மேலே வெறுப்பு வந்திருக்கும். படவாவி எங்கள் அம்மா கொண்டு வந்து சின்ன வயசுல இங்கே போட்டு போயிட்டாளே. வீட்டில் மற்ற பிள்ளைங்க இருக்காங்க,
மற்ற பிள்ளைங்களாம் யாரோட வாழ்கிறாங்க? தாய் தாப்பனோட சந்தோஷமாக இருக்காங்க. இவன் மட்டும் தனிமையில் இருக்கான். ஏக்கம், தாய் தாப்பன் மேலே ஏக்கம், அதை அடக்கி வைத்து கொண்டான். ஆனால் சின்ன வயசுலேயே இந்த வேதனையெல்லாம் எப்படி தெரியுமா அவனுக்கு மறந்துச்சு? சின்ன வயசுலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். ஆமென். கர்த்தாவே சொல்லும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தாய் அன்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, தகப்பன் அன்பு இல்லாட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒவ்வொருத்தரம் இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவனோடு பேசுகிற பழக்கம் எனக்கு வந்து விட்டது. எப்பொழுது வேண்டுமானாலும் எனக்கு வேதனை வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது என் தேவனோடு நான் பேசுவேன். அந்த பழக்கம்தான் அத்தனை பாரங்களையும் அவனை மறக்க வச்சது. அவ்வளவு வேதனைகள் அவனை மறக்க வச்சது காரணம் தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கத்துக்குள்ள வந்துட்டான். தம்பி, தங்கச்சி, உலக சத்தத்தை கேட்காத, அந்நிய சத்தத்தை கேட்காத, தேவ சத்தத்தை கேளு. தேவ சத்தத்தை கேட்டால் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? 2:26 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சிலர் சொல்லுவாங்க, யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய வேண்டாம். இந்த சாமுவேல் எப்படி நடந்துக்கிட்டான்? மனுஷனுக்கும் பிரியமாக நடந்தான், கர்த்தருக்கும் பிரியமாக நடந்தான். அதான் ஒரு சரியான சாட்சியின் ஜீவியம். 2 பேருக்கும் நடுவில் அவன் பிரியமாய் வாழ்ந்தான். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேல். எடுபடி வேலை செஞ்சவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வேலை செஞ்சவன்? எடுபடி வேலை செஞ்சவன், வேதனையில் இருந்தவன், தனிமை உணர்வில் இருந்தவன், எவ்வளவோ நியாயமா அனுபவிக்க வேண்டிய நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியாம தனித்து விடப்பட்டவன். ஆனால் அவனுடைய விளைவு என்ன? தான் முதல் பெயர்செபா வரைக்கும், அப்படின்னு என்ன அர்த்தம்? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்த குட்டி சாமுவேலா இருந்தவன் வளர்ந்தான். பார்த்தீங்களா? அவன் சரீரத்தில் மட்டும் வளரல, ஆத்துமாவிலையும் வளர்ந்தான், ஆண்டவருக்குள்ளேயும் வளர்ந்தான், கடைசியில் பொசிஷன்லையும் கர்த்தர் வளர்த்து விட்டார். தான் முதல் பெயர்செபா வரைக்கும் இதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் உருப்படியா இருந்தாரு? நீங்க 9:6 வாசிச்சா இந்த சாமுவேலுக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். தேவனுடைய மனுஷர் ஒருவர் இருக்கிறார், அவர் யாரு? ஐயோ, பெரிய ஆளாக்கிட்டாரு கர்த்தர். சோதரியம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்குவாரு, பெரிய மனுஷனாக்குவாரு, உயர்ந்தவனாக்குவார். அல்லேலூயா. எங்க இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளா சாட்சியா ஜீவிக்கும் பொழுது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத உயர்வை கொடுப்பார். எப்பயாவது ஆண்டவர் சாமுவேலுக்கு உன்னை தீர்க்கதரிசியா மாத்த போறேன்னு வாக்கு கொடுத்தாரா? கொடுக்கல. அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் வழிய வந்து அவனுக்கு கொடுக்க வைத்தது. நான் வற்புறுத்தி ஆண்டவர்கிட்ட கேட்கறது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவரே வழிய வந்து எனக்கு கொடுக்குறாரு, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். நான் தேவன்கிட்ட இதுதான் வேணும்னு வற்புறுத்தக்கூடாது, அவர் எனக்கு கொடுக்கணும். சாமுவேலுக்கு அவர் கொடுத்தார். அவர் கொடுத்தா. தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. சகோதரனை சகோதரி, கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்கு. தானா வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். 12ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் வாசிங்க. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாய் இருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். நல்ல கவனிங்க. கடைசியில் வயசான காலத்தில் சாக போகிற நேரத்தில் சொல்லாரு, இதோ இருக்கிறேன், ஹியர் ஐ ஆம். யாராவது என்ன குற்றப்படுத்த முடியுமா? கேட்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சாகிற வரைக்கும் அவர் கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்து வாழ்ந்தபடினார் சாகிற வரைக்கும் நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். யோசுவா சாகிற வரைக்கும், சாமுவேல் சாகிற வரைக்கும். ஏன்? அவங்கெல்லாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல். இந்த சாமுவேலும் கர்த்தருடைய ஆலயமே கதின்றுதான். தாவீதை பார்ப்போமா? சங்கீதம் 27:4.
கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த லிஸ்ட்ல யார் வர்றது? தாவீதுக்கு ஆண்டவருடைய ஆலயம்னா கொள்ள ஆசை, அங்கேயே இருக்க விரும்புறாரு. சிலர் இப்பயே வாட்சை பார்த்துறாங்க, 12 மணி ஆச்சு, இன்னும் 10 நிமிஷமான்ட்டு. எப்படி ஆசீர்வாதம் வரும்? 12 மணிக்கே இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்கிறாரு, 12 மணி ஆயிடுச்சு இன்னும் 10 நிமிஷங்கிறாரு. ஹலோ, அதனால தான் நம்ம இப்படி இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அவன் எப்படி இருந்தானா? மகிமையை பார்க்கணும். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் எதை பார்க்கணும்? அவளை பார்க்கணும், இவனை பார்க்கணும். அதுக்கு வந்த கண்ணன் நோட்டி போடுவேன். எதை பார்க்கணும்? மகிமையை பார்க்கணும். யாருடைய மகிமையை? கர்த்தருடைய மகிமையை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றவங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சதான் இருக்கணும், நான் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், என் தேவ மகிமையை பார்க்கணும். இது யாருக்கு இருந்துச்சு? தாவீதுக்கு இருந்துச்சு. அவன் எப்போ பார்த்தாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவான்னு சொன்னால் முதலாக வருவான். நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்ல மாட்டான். இன்றைக்கி நம்ம எப்படி சொல்கிறோம்? நீ போயிட்டு வா, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு பதிலாக என் மனைவி ஜெபிக்கிறா பாஸ்டர், சாப்பாடும் அப்படியே சாப்பிடட்டும், உங்களுக்கு பதிலாக அவங்க மனைவி சாப்பிடட்டும். ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பாங்கிற மாதிரி தான் வாயில் சாப்பிட்டா தானே தான் வயிறு நிறையும். இங்கே தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னமே அவனுக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு என்ன வேதனை தெரியுமா? சபையில் உயர்த்துகிற தேவன் இருக்கிறார், ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார், நம்மளை மகிமைப்படுத்துகிற தேவன் இருக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் இருக்கிறார். ஏன் நம்ம அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறோம்? கொஞ்சம் மாறுறதுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, உங்க நிலைமையே மாறிடும். ஆமே, இப்போ இருக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு செல்ல பிள்ளையாருங்க, கர்த்தருக்கு பரிசுத்த பிள்ளையாருங்க. அதை இழந்து போகாதீங்க. ஒருவேளை இழந்து போயிருந்தா கூட திரும்ப ஆண்டவர்கிட்ட வாங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடினானா. 84ஆம் அதிகாரம் சங்கீதத்தில் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 122ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்னு சொன்னமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 137ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, எருசலேமை நான் மறக்கல, எருசலேமை மறந்தா என் நாவு என் மேல் வாயோட ஒட்டி கொள்ளட்டும். வீட்டில் அம்மா ஞாபகம், எழுந்துரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகணும்ல, அந்த அளவுக்கு வாஞ்ச நமக்கு இருக்கு. இன்னைக்காவது சீக்கிரம் எழுந்துறீங்கப்பா, சீக்கிரம் எழுந்துறீங்கம்மா, இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு கொஞ்ச நேரம் என்ன செய்யலாம், இன்னைக்கும் போட்டு இப்படி எழுப்புறீங்க. மற்ற நாள் உலகத்துக்காக எந்திரிக்கும் போது உங்க தெய்வத்துக்காக எந்திரிச்சா என்ன? ஆமே, அவன் சொல்றான். அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு சிஸ்டர், 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. 137:6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. 5ஆம் வசனத்தில் என்ன போட்டு, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. இங்கே தான் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, எருசலேமை மறந்தா வலது கையோட வேலை என்ன? வலது கையோட தொழில் என்னது? வேலை செய்யறது, சாப்பிட்றது, அடுத்து கிடைக்கல, அடுத்து சாப்பிட்றது. நீ தேவனுடைய ஆலயத்தை மறந்தா, தாவீது சொல்றான், நீ தேவனுடைய ஆலயத்தை மறந்தா உனக்கு சோத்தை மறந்துருங்கிறான், உன் தொழிலை மறந்துருங்கிறான். புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன? அது என்ன சொல்றான்? எனக்கு முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமா. எது உங்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி? தூங்குறது உங்களுக்கு மகிழ்ச்சி. அதை விட அதிக மகிழ்ச்சி எதை நினைக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தை நினைக்கணும். இல்லையா சொல்லுவோமா? ஏதோ ஒரு பாவத்தை செய்யறது உங்களுக்கு மகிழ்ச்சி, ஆனா அந்த பாவத்தை விட அதிக மகிழ்ச்சியாக என் தேவனுடைய ஆலயத்தை நினைக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது மகிழ்ச்சி, ஆனா தேவ பிள்ளையோட கர்த்தர் ஆராதிப்பது அதை விட மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் சொல்றான், என்னுடைய மகிழ்ச்சிகளில் முக்கியம் சொல்ல, என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சிகளில் மேன்மையாக நான் எண்ணாமல் போனான். அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிச்சானே, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பரிசு என்ன? 89ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 89:27.
நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஐயா, ராஜாவா மாத்துறது முக்கியம் இல்ல, பூமியில இருக்க எல்லா ராஜாக்களை விட இவனை உயர்ந்தவனா மாத்திட்டாராம். இப்ப பூமியில எல்லா நாடுகள்லையும் ஜனாதிபதிகள் இருக்காங்க. ஆனா எல்லா ஜனாதிபதிகளை விட உயர்ந்த பேர் வாங்கினவர் யாரு சொல்லுங்க? ட்ரம்ப். அமெரிக்க ஜனாதிபதி தான் இருக்கிற ஜனாதிபதிகளில் உயர்ந்த பதவின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுசும் ராஜாக்கள் இருந்தாலும் உலகத்திலே பிரபலமான ராஜாவை யாரை மாத்திட்டார் ஆண்டவர்? ஏன் தெரியுமா? கர்த்தருடைய மகிமையை பார்த்தவன். கர்த்தருடைய மகிமையை ஒருத்தன் பார்த்தான்னா அவனுக்கு ஒரு மகிமையை கொடுத்து உலகமெல்லாம் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். நாம ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 17:8 வாசிங்க. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அடுத்து என்ன செய்யறார் ஆண்டவர்? பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமம். ஐயா, பதவியில உயர்ந்த பதவி ராஜ பதவி. ஆனா பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எத்தனையோ பேர் இஸ்ரவேல் தேசத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முழு உலகத்திலையும் எந்த ஜாதி எந்த மதம் யாரா இருந்தாலும் முழு உலகத்திலும் இருக்கிற மக்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேருடைய வாயிலையும் தாவீதுங்கிற வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமம் என்னது? அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு மிக உயர்ந்த நாமம் ஆபிரகாம் என்கிற நாமம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இது ரெண்டுக்கு நடுவில் இருக்க நாமம் எது? தாவீது. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்சம். உயர்த்தினாரா உயர்த்தலையா? தன்னோட பேரோட இணைச்சிட்டாரு. ஆண்டவர் பார்த்தாரு பூமியில் இருக்கிற பெரிய மனுஷங்க யாரு, அவங்களோட இணைக்கணும்னு பார்த்தாரு. பூமியில் எல்லாரும் பெரிய மனுஷனா இருக்காங்க, அதை இணைக்கிறத விட என் பேரோடு அவனை இணைக்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பேரோட இணைச்சு பூமியில் உள்ள பெரிய மனுஷனுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏன் தெரியுமா? இவர்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36-37 வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இங்க எத்தனை வயசு? 84 வயது விதவை. எங்க இருக்கா? இங்க யாரு 84 வயசுல இருக்கவங்க கைத்து காட்டுங்க. அப்ப நீங்க எல்லாம் வாலிபர்கள் தான். அண்ணாலோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள்லாம் யாரு? வாலிபர்கள். 84 வயது விதவை. எத்தனை வருஷம் புருஷனோட வாழ்ந்தா? 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்து விதவையானவளுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு தனிமை உணர்வு இருக்கும். ஆனா அவ தேவனுடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டே இருந்தாள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இயேசுவை கையில எடுத்து துதிக்கக்கூடிய கிருபையை பெற்றாள். ஆமென் சொல்லுமா? அந்த ரட்சிப்பை என்ன செய்தா? இயேசு பிறந்த உடனே அந்த ரட்சணியத்தை தன்னுடைய கைகளில் ஏந்தக்கூடிய கிருபை அவள் பெற்றுக்கொண்டாள். இயேசு என்னும் தேவனுடைய குமாரனை காணும்படி. அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து பேசினா? இயேசுவை குறித்து. தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் தான் அவரை குறித்து மற்றவரிடத்தில் பேச முடியும். இன்னைக்கு முழு உலகமும் ஒரு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கு நல்ல காலம் பிறக்காதா, எனக்கு விடிவு காலம் வராதா, என் கஷ்டகாலம் தீராதா, என் தரித்திரம் போகாதா, என் சாபம் நீங்காதா? முழு உலகமும் ஒரு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிறவர்கள் மீட்பரை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அந்த மீட்பரை குறித்து பேச வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த அவ அந்த ரட்சண்யத்தை எடுத்து தன் கைகளிலே பார்த்து புகழ்ந்தாள். புகழ்ந்தது மட்டும் இல்லை, அந்த மீட்புக்காய் காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சகரை குறித்து பேச. ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்றது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அது கடமை இல்லை, பாரமும் இல்லை. அதான் இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம். ஒரு கமிஷனும் கொடுக்க மாட்டான். சரவணா ஸ்டோரில் டிஸ்கவுண்ட் போட்டிருப்பானா ஊர் ஊராக போய் சொல்லுவோம், ஏக்கா கேட்டையாக்கா சரவணா ஸ்டோரில் 40% போட்டிருக்கான், ரிலையன்ஸில் 50-50 போட்டிருக்கான்.
அப்புறம் இன்னொரு இடத்துல பை 3 get 3 போட்டிருக்கான். அது ஊர் உலகம்லாம் சொல்றீங்கல்ல, இயேசுவை பற்றி சொல்லுங்க. மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை பற்றி சொன்னார். 2 குரூப் உங்களுக்கு காட்டினேன். இங்கே 4 பேர், அங்கே 4 பேர். இவங்கெல்லாம் துன்மார்க்கமாக வாழ்ந்தாங்க, கத்தர் கையில் அடி வாங்கி செத்தாங்க. ஆனால் 4 பேர் கத்தருடைய ஆலயத்தில் இருந்தாங்க, கத்தரால் உயர்த்தப்பட்டார்கள். 2018 நான் வந்து போகிற துன்மார்க்கனாக அல்ல ஆண்டவரே, வாசம் பண்ணுகிற பரிசுத்தவானாய் என்னை மாற்று. முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், தேங்க்யூ ஜீசஸ். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த பிரசங்கம் எனக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கத்தருக்கு மகிமை உண்டாகாது. நான் நல்லா பிரசங்கம் பண்ணேங்கிறதுக்காக இல்லை, கத்தருக்கு மகிமை உண்டாக. எத்தனை பேர் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா? அநேகருடைய கரங்களை பார்க்க கிட்டத்தட்ட 80% மக்கள் இந்த செய்தி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அன்பான கத்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கத்தர் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை பார்த்தோம். கத்தர் என்னை பரிசுத்தவனாய் பார்க்க விரும்புகிறார். பரிசுத்த ஆலயத்துக்கு வந்து போகிற துன்மார்க்கனாக அல்ல. ஆமென் அல்லேலூயா. அடுத்தவர்களுக்கு இடரலா வாழாதே, அடுத்தவர்களுக்கு முன்பாக நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து அடுத்தவர்களுக்கு ஆமென் சாதகமாக அடுத்தவர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு ஏதுவாய் வாழ வேண்டும். எத்தனையோ காரியங்களை சொன்னேன். ஓப்பினி பினகாஸ், நாதாபாபியோ, ஆமென், உசியா ராஜா, அனனியா சப்பிரால் அவர்களைப் போல அல்ல, ஒரு யோசுவாவை போல, ஒரு தாவீதை போல, ஒரு சாமுவேலை போல, ஒரு அன்னாளை போல உடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி ஆண்டவரே உடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தருவீராக. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்கிற துன்மார்க்கர்களாக அல்ல ஆண்டவரே, ஆசரிப்பு கூடாரத்தில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளாக அல்ல, கூடி ஜெபிக்கிற ஸ்திரீகளாய் மாற, கூடி பேசுகிறவர்கள் அல்ல, கூடி ஜெபிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசம் பண்ணி கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற அந்த புகழை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற உயர்வை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.